நடமாடும் தெய்வமான காஞ்சி மகா பெரியவரோட அஷ்டோத்திர சதநாம 108 நாமாவளியில் இன்னைக்கு அடுத்தது பார்க்க போகிறோம். நேற்றுக்கு பார்த்தோம் பாவனா மாத்திர சந்துஷ்டாய நமோ நமஹ. அதாவது நம்மளோட மனசில் இருக்கிற எண்ணத்தை தான் பார்க்குறார் கடவுள். நம்ம வெளியில் கொடுக்குற விஷயங்களை கவனத்தை மெச்சிக்கல அப்படிங்கிறது பார்த்தோம். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். காரணம் நேரம். அடுத்த நாமம் ஏககால கிருதானேக தர்சனாய நமோ நமஹ. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரே சமயத்தில் பல இடங்களில் பல பேர் தரிசிக்கக்கூடியவராக இருந்தவரே அப்படின்னு. இது எப்படி முடியும்? ஒரு ஆளுன்னு இருந்தால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காரோ அவர்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த நாமமும் ஒரே சமயத்தில் பல இடங்களில் பலர் பார்க்கக்கூடியவராக இருந்தவரே இருப்பவரே அப்படின்னு சொல்கிறது. நூரணி, பாலக்காட்டில் நூரணிங்கிற இடம், அதில் பெரிய வித்வான் அனந்த கிருஷ்ண சாஸ்திரின்னு, மகாமகோபாத்திய நூரணி அனந்த கிருஷ்ண சாஸ்திரி அப்படின்னு. அவரோட பொண்ணு செல்லம்மா அப்படின்னு. இந்த அம்மாவும் அப்பாவுக்கு ஏற்ற பொண்ணு. இந்த அம்மாவும் பெரிய பண்டிதை தான். அப்பா ஒரு நாளைக்கு தரிசனத்துக்கு போகிறார். இந்த செல்லம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தது, ஜுரமாக இருந்தது, படுத்துருந்தா. அப்பா அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் பெரியவா தரிசனத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னால் எப்போ அப்பா போனாலும் கூடவே போய் தரிசனம் பண்ணி பழக்கம். அந்த பழக்கத்தில் இந்த அம்மா என்ன சொன்னால், செல்லம்மா அப்பா நானும் வரேன் உங்களோட அப்படின்னு. ஒரு சொன்னார், உனக்கு வராப்பில் இல்லை, உடம்பு அசௌரியமாக இருக்குது. பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு போனால் யாரும் நேரம் காலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போக முடியாது. நேற்றுக்கே சொன்னேன், எப்படி ஒரு கலெக்டர் பார்க்க முடியாத அலைஞ்சார் அப்படின்னு. ஆனால் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. காரணம் அதுதான் ஈஸ்வரனுங்கிறதுக்கு சாட்சி. ஈஸ்வரனோட லட்சணத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னர், காலாதீதன், காலத்தை கடந்தவன். இந்த உலகத்தில் உள்ள நாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காலத்துக்கு உட்பட்டது, ஆனால் இது காலத்தை கடந்தது. திருக்கடையூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னு, கால சம்ஹாரனாக இருக்கார். அப்படின்னா டயத்தை ஜெயிச்சவன் அர்த்தம். டயத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கு தான் 365 நாள், 30 நாள், ஒரு வாரம், 24 மணி நேரம், இதெல்லாம் நமக்கு தான். வேதாந்தமே என்ன சொல்கிறது, சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னர், டைம் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டுத்துக்குள்ளே தான் இந்த பிரபஞ்சம் முழுக்களும் அடங்கி இருக்கு. அதாவது இடம் அண்ட் நேரம், காலம், இதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனால் கடவுள் அப்படிங்கிறது, ஈஸ்வரங்கிற எப்படி இருக்கார், இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். டயத்துக்கும் ஸ்பேஸ்க்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். நேரத்திற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். இதுதான் கடவுளோட லட்சணம். தியாக பிரம்மம் பாடல் சாமஜ வரகமனா, அதில் சொல்கிறார், காலாதீத விக்கியாத சாமஜ வரகமனம் அப்படின்னா, காலாதீதன் அப்படின்னா காலங்களை கடந்தவன். காலத்தை கடந்தாலே டயத்தையும் கடந்து தான் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும், டைமும் ஸ்பேஸும் சேர்ந்து இருக்கும். இது ரெண்டையும் ஓவர் கம் பண்ணிட்டா ரெண்டையும் தாண்டிடும். அதனால் பெரியவற்றை போகிறதே இப்போது இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு போகணும்னு வேணால் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இத்தனை மணிக்கு திரும்பி வரணும் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது.
ஏன்னா நம்ம போகிற சமயத்துக்கு தரிசனம் கிடைக்குமா, அப்படி தரிசனம் கிடைச்சாலும் சில பேரோட பேச ஆரம்பித்தா அவர்கள் பிளான் பண்ணபடி வர முடியாது. இவர் எதானு ஆர்டர் பண்ணுவார், எதானு சொல்லுவார், அதனால் அங்கே ஹெல்டப் ஆறாப்பில் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பழகினவர்களுக்கு இது ரொம்ப சுபாவமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவா, பெரியவர்கிட்ட பொறுத்து திரும்பி வர டயத்தை பற்றி அவ பெருசாக வச்சுக்க மாட்டா, எப்போ அவர் விடுறாரோ அப்போ வருது அப்படின்னு. அதனால் அப்பா சொன்னார், உனக்கோ உடம்பு முடியல, ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாது, இதுங்க முடியாது, அதனால் நீ இப்போ வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா இல்லை இல்லை நான் வரத்தான் வருவேன் அப்படின்னு ஒரே பிடிவாதம். வரேன் அப்படிங்கிற வேறு வழி இல்லை. பக்கத்தில் உடனே அப்பா என்ன பண்ணார், சரி இவர் பெரிய வித்வானாக இருக்கிறதுனால பெரியவா பேச ஆரம்பித்தாக்க பல விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும், வேதத்துலேயோ சாஸ்திரத்துலேயோ இதுலேயோ பேச ஆரம்பித்தா அவர் சப்ஜெக்டில் இவரால் பொண்ணை கவனிக்க முடியாது. இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பொண்ணு. ஸோ அதனால் என்ன பண்ணார், பக்கத்தில் வீட்டில் இருந்த ஒரு அம்மா, அந்த அம்மாவையும் கூப்பிட்டு, செல்லம்மா கூட வந்து தான் அவங்கிறா, எனக்கு அங்கே போனால் அவளை கவனிக்க முடியாது, அதனால் நீங்கள் துணைக்கு வந்தாக்கா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு இந்த கூட ஒரு அம்மாவையும் அழிச்சுன்னு போகிறோம். 3 பேருமா போகிறோம். பெரியவர் ஒரு கோவிலில் ஒரு மூலையில் ஒரு இடம் பாதாள மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கார். போய் தரிசனத்துக்கு போயிருக்கான். போனால் 5-6 படி இறங்கி கீழே போகணும். அதில் போனால் ஒரு பெரிய, இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாட்டர் சம்புன்னு வேணால் வச்சுக்கோலேன், அது மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கு. இதெல்லாம் தான் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு. நமக்காக இருந்தால் தான் ஒரு இடத்துல உட்காரணுன்னா சேர் வேணும், டேபிள் வேணும், லைட்டு வேணும், அது வேணும், இது வேணும். ஞானிகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் எங்கே வேணால் இருப்பார், எங்கே வேணால் இருக்க மாட்டார், உட்காந்துருக்கார். அந்த இடத்துல போய் இவர் ஜபத்தில் இருக்கிற, தியானத்தில் இருக்கிறதுனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு யாரும் போகல. போய் ஏன்னா 5-6 படி இறங்கி போய் பார்க்கணும், யாரும் போகலை. இவரை தரிசனம் பண்ண வந்துன்னு கூட்டம்லாம் மேலே வரிசையாக நிற்கிறது, அங்கங்கே ஜனங்கள் நிற்கிறது. மேலேயோ வெறும் ஓப்பன் ஸ்பேஸ், வெயில் கொளுத்துறது. இவர் எப்போ எழுந்துன்னு மேலே வரப்போகிறார், இவரை பார்க்க போகிறார் தெரியாது. ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆனந்தகிருஷ்ண சாஸ்திரியில் வந்தார், கூட இருக்க சொன்னார், போய் உட்காந்துட்டு மணிக்கணக்காச்சு, எல்லா ஜனங்களும் மேலே காத்துட்டுருக்கு, அவராகவே எழுந்துன்னு எப்போ வரப்போகிறான்னு தெரில, நாங்கள் போய் கீழே போய் எப்போ வரையிலன்னு டைம் ஆச்சுன்னு சொல்லவும் முடியாது, அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணலாம், அங்கேருந்து கீழேருந்து உத்தரவு வந்ததுனால் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு இவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க. வெயிட் பண்ண சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கீழேருந்து சிக்னல் வந்து கையை தட்டினார் பெரியவர். கை தட்டினாலே கூப்பிட்றான்னு அர்த்தம். கூட இருக்கவர் போனார். போய் அவரை எட்டி பார்த்தோன்னே, யார் வந்திருக்கா மேலே அப்படின்னா, யார் வந்திருக்கா, எல்லோரும் வந்திருக்கா, நிறையா பேர் வந்திருக்கா அப்படின்னு. இல்லை இப்போ ஏதோ பேச்சு குரல் கட்டுது, அவர் யார் அப்படின்னு. இல்லை நூரணி சாஸ்திரிகள் வந்திருக்கார் அப்படின்னா. அப்படியா, அவரை கீழே வர சொல்லும் அப்படின்னு. இவர் மேலே வந்தார். வந்தவர், உங்களை வர சொல்கிறா கீழே அப்படின்னு. இவர் கீழே இறங்கி போனார். போனால் அந்த இடத்துல இவர் உட்காந்துருக்கார். அவருக்கு பக்கத்தில் நிற்க கூடத்துக்கு சிரமமாக இருக்கும், அப்படி இவர் சாட்சியில் நிற்கிறார். பெரிய உட்காரு அப்படின்னா, உட்காருது எங்கே உட்காருது, இவர் மடியில் தான் உட்காரணும் போல் இருக்குது, உட்காந்துக்கோ அப்படின்னார். இவர் ரொம்ப ஜாக்கிரதையாக ஏதோ சாமர்த்தியமாக உட்காந்துன்னு பேச ஆரம்பித்தா என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற வைஷ்ணவ ஆச்சாரியார் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னர், சததூஷணி அப்படின்னு ஒரு கிரந்தம். அப்படின்னா இதோட அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை, 100 விஷவுன்னு அர்த்தம், 100 திட்டு. சததூஷணி அப்படின்னு தோஷங்களை சொல்லி திட்டுறது, குறைய சொல்கிறது. இது என்ன பண்ணியிருக்க, எதுக்காக பண்ணியிருக்கனர், பரமேஸ்வரன் மேலே பண்ணியிருக்கார். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராஞ்சு வீர வைஷ்ணவராக இருந்ததுனால பரமேஸ்வரன்ட்ட என்னென்னலாம் தோஷம் இருக்குது அப்படின்னு, இதெல்லாம் எங்கள் பெருமாள்கிட்ட இல்லை, அதனால் எங்கள் பெருமாள் தான் வசதி அப்படிங்கிறதுக்காக சததூஷணி அப்படின்னு ஒரு கிரந்தம் வேதாந்த தேசிகன் பண்ணது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதாவது ஒரு சைவ வைஷ்ணவ சண்டை எந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்கு ராகத்வேஷம் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும்.
இந்த சததூஷணியை பற்றி பெரியவா சாஸ்திரிகிட்ட முன்னாலேயே கேட்டிருந்தா. ஏன்னா இவர் பெரிய மகாமகோபாத்தியாய வாங்கின பண்டிதர், அவருக்கு இதை தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுனால நீ தேசிகனோடது சததூஷணி படிச்சிருக்கியோ பார்த்துருக்கியோன்னு. அவர் உடனே என்ன பண்ணார், சிவசிவா அதை எதுக்கு படிக்கணும் அப்படின்னார். அதாவது ஒரு அபாண்டமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படின்னா அதை போய் பார்ப்பானே கேட்பானே படிப்பானே, அதனால் சிவசிவா அதை எதுக்கு படிக்கணும் அப்படின்னு. இல்லை இல்லை அவசியம் படிக்கணும் அப்படின்னு. இது படி அப்படின்னு சொல்லியிருந்தா இதுக்காக அவர் படிச்சிருக்கார். படிச்சு இப்போ கேட்டா நான் அந்த புஸ்தகம் சொன்னேனே படிச்சியா பார்த்தேன் அப்படின்னு. அதில் பெரியவர் சொல்லியிருந்தா நீ அதை படி. முதல்ல பேர் சததூஷணின்னு இருக்குது, 100 தோஷம் அப்படின்னு இருக்குது. 100 இருக்கா அதில் எண்ணி பாரு முதல்ல அப்படின்னா. எண்ணினா 100 வரல, குறைஞ்சிது. இதை கேட்டால் பிரிவா இல்லை சததூஷணி பேர் வச்சுருக்கேன் 100 இருக்கான்னு உன்னை எண்ண சொன்னேன், எண்ணினியான்னு. எண்ணினேன் 100 இல்லை அப்படின்னர். ஆனால் பெரியவா சொன்னால் நீ 1 2 3ன்னு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேணால் ஸ்லோகம் வயசு 100 இல்லாத இருக்கலாம். ஆனால் ஒரு தோஷத்துக்குள்ளேயே 2 3 அட்டாச்சு, அப்படி இல்லை சேர்த்தின்னாக்கா 100 வந்துடும். அது சரி, இப்போ எதுக்கு படிக்கணும்? இவருக்கு படிக்கிறதுக்கு அது இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு சிவத்வேஷமாக இருக்குது, அதை போய் அனாவசியமாக அந்த பாவத்தை கட்டிப்பானே அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு பார்த்தா பெரியவா படின்னு சொல்லிட்டா. இப்போ எதுக்கு படிக்க சொன்னேன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஏதோ ஒரு கருத்தில் பரமேஸ்வரன் இவ்வளவு தோஷம் இருக்குதுன்னு எழுதியிருக்கார். உன்னை எதுக்காக படிக்க சொன்னேன்னா நீ இப்போ இதுக்கு கவுண்டர் ஒரு புஸ்தகம் எழுதுகிற அப்படின்னு. அட ராமா, இது புஸ்தகம் எழுதணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அவர் எது தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதை எடுத்துக்கணும், அதுக்கு சமாதானம் சொல்லணும். எக்காரணத்தை கொண்டும் அவரை திட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இதுதான் ஞானிகள்கிட்ட இருக்கிற பெருந்தன்மை. நம்மளை யாரானும் திட்டினா கூட குறை சொன்னா கூட அந்த அவள்கிட்ட இருக்கிற அந்த சந்தேகத்தை அவள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினத்தை போக்கணுங்கிறதுல தான் எதிர்வாதமே வழிய அவர்களை திருப்பி உடனே சண்டைக்கு சண்டை அப்படிங்கிறது இல்லை. நீ எக்காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக அதில் அவரை சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ணும், அவர் தோஷம்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதுல அவர் தோஷமாக தோணலாம். ஆனால் இது தோஷம் இல்லை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோடு இல்லை, இது தோஷம் இல்லையா, இதுதான்யா அவருக்கு பெரிய என்ன ப்ரைஸே, அவரோட பெருமையே இதில் தான் இருக்குது அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவர் விஷத்தை சாப்பிட்டார் அப்படின்னா, விஷத்தை சாப்பிடுவோம் எவனாலும் எந்த பைத்தியமானும் சாப்பிடுமா? பைத்தியம்தான் சாப்பிடும். பைத்தியம் கூட சாப்பிடுமோ சாப்பிடாதோ தெரியாது. ஆனால் இவரோ விஷத்தை சாப்பிட்டுட்டார். இப்போ விஷத்தை சாப்பிட்டதுனால என்னாச்சு அப்படின்னர். அவர் அதை குறையா சொல்லியிருக்கலாம். எவனானும் ஒரு புத்தி சுவாதீனம் உள்ளவன் எவனும் விஷத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டான். ஆனால் இவர் விஷத்தை சாப்பிட்ற அளவுக்குன்னா இது என்ன மென்டலி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தோஷமாக சொன்னால் இதுக்கு என்ன கவுண்டர் பண்ணும் அப்படின்னர். வாஸ்தவந்தான், இவர் விஷத்தை சாப்பிட்டாரோ மற்ற எல்லாரும் தேவர்களும் உயிரோடு இருக்கா. இவர் மட்டும் அந்த விஷத்தை சாப்பிடாத இருந்திருந்தாருன்னா என்ன அப்படின்னர், அத்தனை பேரும் எல்லா தேவர்களும் க்ளோஸ் ஆகியிருக்கும். அந்த காலகூட விஷம் அமிர்தம் கிடையிறதே விஷம் வருது, கக்கிறது ஆதிசேஷன். இதெல்லாம் நமது புராணங்களில் ரொம்ப தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன, எல்லாரும் என்ன முயற்சி பண்ணானர், நல்லா பார்க்கடலை கடைஞ்சி அமுதம் எடுத்து அதை சாப்பிட்டு அப்படியே சிரஞ்சீவியே சாகாத இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய லட்சியத்தோடு ஒரு காரியத்தில் ஈடுபட்டால், அந்த காரியத்தில் ஈடுபட்டோன்னா முதல்ல என்ன வந்ததுன்னர், அமிர்தம் வரல விஷம் வந்துடுத்து. இதை எதிரே பார்க்கல யாரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னர், நம்ம ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணி நன்மையை அடையணும்னு முதல்ல ஆரம்பித்தோம்னா முதல்ல என்ன வரும்னர், அதில் இடைஞ்சல் தான் முதல்ல வரும். மயிலை பக்த ஜனசபா ஆண்டு விழா பண்ணலாம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணோம்னா அந்த ஒரு வாரம் பவர் கட் இல்லையா, ஏதானும் மழை வரும், இல்லையா எத்தையோ வரும் நம்ம எதிர்பார்க்காது இல்லையா. அப்போன்னு பார்த்து இந்த ஒரு வாரத்துக்கு எய்த்தாப்பில் மீட்டிங்காக போயிடும். ஆனால் நம்ம பேசுகிறது ஒருத்தர் காதலையும் விழாது.
இப்படி ஏதான இடைஞ்சல் வரும், நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், கெஸ் பண்ணவே மாட்டோம். முதல்ல இப்படிலாம் வரலாம் அப்படிலாம் வரலாம்னு இப்படி வரும். இதைத்தான் நமக்கு இந்த பார்க்கடலை கடையிறதே அமிர்தம் வரணும்னு எதிர்பார்த்துன்னு கடைஞ்சா முதல்ல விஷம் வந்ததுன்னா இந்த தத்துவத்தை தான் குறிக்கிறது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னர், நீ மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறதே அதுக்கு இடைஞ்சல் வரலாம், அதை வந்தால் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நீ ப்ரிப்பேர்டாக இருக்கணுமே வழிய முழிக்கக்கூடாது. இல்லையா சில பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். போகிறோம் இந்த ஆண்டு விழா வேண்டாம், 2 விழா வேண்டாம், இதனால தானே எல்லாத்தையும் வாங்க வேண்டியிருக்கு, ஒன்றுமே வேண்டாம், இழுத்து மூடு எல்லாத்தையும் அப்படின்னு ஓடி போயிடலாம். அப்படி போகக்கூடாது. ஸோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறது அதுக்கு சில இடைஞ்சலும் வரலாம். வந்தால் அந்த இடைஞ்சலை எப்படி தவிர்க்கிறது, அதுலேருந்து எப்படி நாம் மீண்டு நாம் நினச்ச நல்ல காரியத்தை பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அந்த திடமான நம்பிக்கை வரணும். அதுக்கு தான் இந்த கதை பார்க்கடல் கடைஞ்ச கதை சொல்கிறது. அப்படி விஷம் வந்துடுத்து. இந்த விஷம் எப்படி இருந்தது அப்படின்னர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமாள் அப்படின்னாலே விஷ்ணு கருமை நிறம் அப்படின்னு கருப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக அவர் கருப்பாக இல்லை, வெள்ளையாக தான் இருந்தார். ஆனால் எப்படி கருப்பானார், இந்த ஆலகாலம் வந்த அந்த ஹீட்டு தாங்காத உடம்பு கருத்து போயிடுத்து. காஞ்சிபுரத்தில் ஸ்தல புராணத்தில் இருக்குது, 108 திவ்ய தேசங்களில் பெருமாளோட திவ்ய தேசத்தில் 2, அதில் 2ம் காஞ்சிபுரத்தில் முக்கியமான 2. காஞ்சிபுரத்தில் பல திவ்ய தேசம் இருக்குது, அங்கே 2 முக்கியம். என்னென்னா, ஒன்று காமாட்சி கோவில் உள்ளுக்குள்ளே இருக்குது, இன்னொன்று ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ளுக்குள்ளே. அதுக்கு பெருமாளுக்கு பேர் நிலாத்துண்ட பெருமாள் அப்படின்னு பேர். ஏகாம்பரேஸ்வருக்கு முன்னால் வெளிப்பிரகாரத்தில் எய்த்தாப்பில் இருக்கார். இது அந்த புராணம் சொல்கிறது. எதனால் அப்படின்னர், அதில் வெள்ளவாரண பெருமாள் அப்படின்னு வெள்ளை வெளியர்னு இருக்கிறவர் ஒரு இடத்துல இந்த ஆலகாலத்தோட ஹீட்டு தாங்காத கருத்து போயிடுத்து உடம்பு எரியுது. அதனால சிவன்கிட்ட வந்து கேட்குறார், இவர் ஆலகாலத்தை சாப்பிட்டு காப்பாற்றிட்டார், ஆனால் இதனால் சைடு எஃபெக்ட் இப்படி இருக்குது, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா. அதுக்காக உடனே சிவன் சொன்னாராம், கவலைப்படாத, எனக்கு எய்த்தாப்பில் வந்து நில்லு, என் தலையில் எப்பொழுதும் சந்திரன் இருக்குது, இந்த சந்திரனோட ஒளி எப்பொழுதும் உன் மேலே பட்டுட்டே இருக்கும், உனக்கு கூலாக இருக்கும் அப்படின்னு. அதனாலேயே நிலாத்துண்ட பெருமாள் அப்படின்னு பேர். இப்படிலாம் சொல்கிறது. அப்படின்னா ஒரு தேவர்களால் அந்த உஷ்ணத்தை கூட தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா அது எவ்வளவு கடுமையான விஷமாக இருந்திருக்கணும் அப்படின்னு தெரியுது. அந்த விஷத்தை யாரும் எதிர்பார்க்கல, வந்துடுத்தோ, ஒத்துராலையும் தாங்க முடியல. என்ன பண்ணா, எல்லாம் ஓடினான். எங்கே, கைலாசத்துக்கு ஓடி போய் சிவன்கிட்ட சொல்கிறா, இது மாதிரி பார்க்கடலை கடைஞ்சோம், முதல்ல வந்திருக்கு, அதனால் நாங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன முதல் ப்ராஃபிட்டோ என்ன வருதோ அது உங்களுக்கு தான் கொடுக்கறது, கோயிலுக்கு கொடுக்கறதுன்னு வச்சுட்டுருக்கோம், அதனால் தேவரை ஏற்றுக்கணும் அப்படின்னு. பரமேஸ்வரன் பார்த்தாராம், இவ்வளவு கெட்டிக்காரலாக இருக்கல எல்லாரும், கடையிறதுக்கு முன்னால் என் ஞாபகம் இல்லை, இது விஷம் வந்தோன்னு மட்டும் என் ஞாபகம் வந்தது, ஆனாலும் பரவாயில்ல. உடனே சொன்னாராம், எப்போ உங்களாலலாம் இதை தாங்க முடியலன்னு என்கிட்ட வந்தாச்சோ அதுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு அபயம் கொடுக்கலேன்னால் என்னோட பேருக்கே லாயக்கு இல்லாத பேரும். அவருக்கு பேரே பிரணதார்த்திகரன் அப்படின்னு பேர். திருவையாறில் சுவாமிக்கு பேர் பஞ்சநதீஷுக்கு பிரணதார்த்திகரன் அப்படின்னு பேர். பிரணதார்த்திகரன் அப்படின்னா தன் காலில் விழுந்தவாளோட கஷ்டங்களெல்லாம் போக்குறவன் அர்த்தம். ஆர்த்தின்னா கஷ்டம். ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு திருவசநல்லூருக்கு ஐயாவாள் பண்ணியிருக்கிற ஆர்த்திஹர ஸ்தோத்திரம் அப்படின்னு பரமேஸ்வரன் மேலே அவர் எப்படி கஷ்டங்களெல்லாம் போக்குறதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதே ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இப்படி வந்தவாளோட கஷ்டத்தெல்லாம் போக்குறவர் அப்படின்னு பேரை வச்சுண்டு அப்பயே தீட்சர் இந்த பிரணதார்த்திகரன் இந்த பேர்லாம் உனக்கு பட்டம்லாம் எதனால தெரியுமா வந்ததுன்னு, என்ன மாதிரி வந்ததுனால வந்ததுங்கிறார். தீன சரண்யன் பிரணதார்த்திகரன்லாம் உனக்கு என்ன மாதிரி பாவி வந்து உன் காலில் விழுந்து விழலைன்னா உனக்கு அந்த பேர் வந்திருக்குமா? அதனால உன் பேருக்கு ஏத்தாப்புல நடந்துக்கோங்கிற, உன் பேரை காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அதனால் பரமேஸ்வரன் என்னென்ன பண்ண, பரவாயில்ல இந்த சமயத்திலான என்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நீ தான் சரணம்னு வந்ததுக்கப்புறம் நான் காப்பாற்றி தான் அனுவேன் அப்படின்னு வேறு என்ன பண்ணார், வாங்கினர். அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி லபக்குன்னு வாயில் போட்டுட்டார். பார்த்தா ஜெகன்மாதாவான காமாட்சி அம்பாள் பார்த்தா, இவர் வெளியில் இந்த விஷம் இருந்ததுன்னாக்க
எல்லாருக்கும் ஆபத்துன்னு உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறார். ஆனால் அண்டச்சராச்சரமும் இவர் வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா உள்ளே போனாலும் அங்கேயும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணும், வெளியிலையும் பாதிப்பு இருக்கக்கூடாது, உள்ளேயும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணால் அப்படின்னு கழுத்தை பிடிச்சா அங்கேயே நின்றுடுத்து. அதனாலே அவருக்கு பேர். அது என்ன ஆயிடுத்து அப்படின்னர், அந்த விஷம் கழுத்தில் தங்கினது என்னமோ ஒரு நெக்லஸ் பெண்டன்ட் போட்டுண்டாப்பில் ஜம்முன்னு சஃபயர் கல் வச்சு பதிச்சாப்பில் இவருக்கு நீல போயிடுத்து. அதனாலே இவருக்கு நீலகண்டன், நீலகண்டன், ஸ்ரீகண்டன் அப்படின்லாம் பேர். ஸ்ரீனாலும் விஷத்துக்கு பேர் ஸ்ரீன்னு பேர். வேடிக்கை என்னென்ன, நல்ல ஐஸ்வர்யத்துக்கு பேரும் ஸ்ரீதான், விஷத்துக்கு பேரும் ஸ்ரீதான். அப்படின்னாலே என்னென்ன, ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்தாலும் விஷமாயிடும். திடீர்னு 1000 ரூபா நோட்டெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரூபா முழிச்சுமே. அது இல்லாதே இருந்ததுன்னா ஒரு கவலையும் இருந்திருக்க, நன்னா தூங்கியிருக்கலாம். அதனால் அதாவது சமஸ்கிருதத்திலலாம் இப்படிலாம் ஒரு பியூட்டி இல்லாமல் பார்க்கலாம். ஒரு பேர் வைக்கிறதுல கூட அதனால தான் அந்த பாஷைக்கு பேர் சம்ஸ்கிருதம் அப்படின்னாலே நன்னா பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே அதை பாலிஷ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ண வேண்டாம். அது விஷத்துக்கு பேரும் ஸ்ரீன்னு சொல்கிறது, ஐஸ்வர்யத்துக்கு பேரும் ஸ்ரீன்னு சொல்கிறது. அதனால் இவருக்கு ஸ்ரீகண்டன் அப்படின்னா இங்கே விஷத்தை கழுத்தில் வச்சுருக்கணும்னு அர்த்தம். இது எதுக்கு சொல்ல வந்தேன், இது ஒரு தோஷம் மாதிரி தோணலாம். என்னையா அது ஒரு மூளை இல்லவன் எவனானு விஷத்தை வாங்கி விஷம்னு தெரிஞ்சு வாயில் குடிப்பனா, தெரியாதவனா வாயில் போட்டுனா பரவாயில்ல, தெரிஞ்சு போட்டு போகிறா அப்படின்னா இதுதான் அவரோட பெருமை. காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவர்களுக்கு ஒரு குறை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன். அதனால தான் அவருக்கு பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னர் ஆசுதோஷி அப்படின்னு சொல்கிறது. ஆசுதோஷின்னா அல்ப சந்தோஷின்னு, பச்சையாக சொல்லணுன்னா அல்ப சந்தோஷின்னு அர்த்தம். சில பேர் இருப்பா, நீங்கள் ஒன்றுமே பெருசாக பண்ண வேண்டாம், ஒரு டசன் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும், வீட்டையே எழுதி வச்சாலும், என்ன கொடுத்தார் மயிலாப்பூரில் சின்னதாக ஒரு வீடு கொடுத்தார் அப்படிம்பார். சில பேருக்கு என்ன கொடுத்தாலும் ஆசை போராது, சில பேருக்கு சாதாரண ஒன்று கொடுத்தா கூட சந்தோஷம் வந்துடும். அதில் தேவர்கள்லேயே ஒரு எளிமையாக எதை வேணால் கொடுத்து ஒன்றுமே கொடுக்காத கூட ஒரு நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்னு வெறும் ஒரு நமஸ்காரம் பண்ணால் போருமா, உடனே சந்தோஷப்பட்டு வரம் கொடுக்குற ஒரே தெய்வம் பரமேஸ்வரன். அதனால தான் அவருக்கு பேர் ஆசுதோஷின்னு பேர். அதனால தான் வேதம் என்ன பண்ணுறது, ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவே நமஹா 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 நமஹான்னு அதுக்கு பேரே வேதத்தில் நமகம் அப்படின்னு பேர். வேறு ஒன்றும் சொல்லலை இல்லை, நமஸ்காரம் 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 இதான். இப்படி சொல்ல 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 அவருக்கு ஒரே உச்சி குளிர்ந்து போயிடுது, உடனே கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு. இப்படி அந்த பரமேஸ்வரன்ட்ட உலக பார்வைக்கு தோஷமாக தெரியறதெல்லாம் கூட அவருக்கு எப்படி ஒரு பெரிய பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத நீ எடுத்து சொல்லணும். இதுதான் இந்த புஸ்தகத்தோட பர்பஸ்ஸு. இப்போது வேதாந்த தேசிகனுக்கு கவுண்டர் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஆங்கிளில் தோஷமாக தோணினதெல்லாம் எப்படி இவருக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது, இவர் பண்ணின பெரிய தியாகராஜன் அவருக்கு தானே பேர். சாதாரண தியாகம் பண்ணாலே நமக்கு பென்ஷன் வருது, ஆனால் இவர் தியாகத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கார் அப்படின்னா எப்பேற்பட்ட பெருமை. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு பெருமை அப்படின்னு எல்லாத்துக்கும் சமாதானம் எழுதணும் அப்படின்னு, பதில் எழுதணும் அப்படின்னு புஸ்தகம் எழுதுன்னு நூரணி சாஸ்திரிகள்கிட்ட சொல்லியிருக்கா. இதை பற்றி பேசின்னு இருக்கா. அந்த புஸ்தகத்தில் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அது பின்னால் வரேன். இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதே ரொம்ப நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. இந்த இதை வச்சு பேசிட்டு இருக்கா பெரியவா. உட்கார்றதுக்கோ இடம் இல்லை, இத்தினூண்டு இடம். மேலேயோ ஜனங்கள்லாம் கார்த்தாலேருந்து காத்துருக்கு, வெயிலானா மண்டையை உடைக்கிறது. அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் கீழே உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு, காற்று வராத இடத்துல, விளக்கு இல்லாத இடத்துல இவர் உட்காந்துன்னு பெரிய வேதாந்த விஷயம் பற்றி, பெரிய புஸ்தகம் எழுதுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்படி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போல் ஆச்சு. அதோட முடிச்சா பெரியவா, சரி சரி நீ கிளம்பு அப்படின்னா. கிளம்பலாம் அப்படின்னா உடனே பெரியவா, வேறு யாரும் வந்திருக்கா அவனோட, நீ மட்டும்தான் வந்தியா, வேறு யாருன்னு வந்தாளா அப்படின்னா. இல்லை செல்லம்மா வந்திருக்கா அப்படின்னா. அப்படி அவள் எங்கன்னா, செல்லம்மா மேலே இருக்கா. இது வேறு யாரும் வந்திருக்கான்னா செல்லம்மா வந்திருக்கா அப்படின்னு. செல்லம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது, நான் வர வேண்டான்னு சொன்னேன், கேட்கல, வந்துட்டா. மேலேயே வெயிட் பண்ணின்னு இருக்கா, பெரியவா தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு.
பெரியவா சிரிச்சுட்டு எல்லாம் ஆயிடுத்து, அழிச்சுன்னு ஆற்றுக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு. இவர் அதுக்கு மேலே எப்படி இருந்து சொல்ல முடியும்? வந்துட்டார், வெளியில் வந்தால் செல்லமாட்ட சொன்னார், நான் அப்பயே நான் வேண்டான்னு சொன்னேன் வராதுன்னு. இவ்வாறு இத்தனை நேரம் உடம்பு செல்லாத உடம்புல இந்த வெயில் எனக்கு முடியுமா எடுத்து, இத்தனை நேரம் வெயிட் பண்ணிமா எடுத்து. பெரியவா ஏதோ புக்கை பற்றி பேச ஆரம்பித்தா அதனால டைம் போனதுன்னு தெரியல வந்துடுத்தோம். எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, உனக்கு இத்தனை நேரம் வெளியில் நின்று தரிசனமும் கிடைக்கல அப்படின்னா. அதுக்கு அவசரம்னா இல்லையே நான் தரிசனம் ஆகிடுத்தே பெரியவாளை பண்ணேனே அப்படின்னா. இவருக்கு ஷாக்கு. கீழே பெரியவாள்கிட்ட சொன்னால் எல்லாம் ஆயிடுத்து போயிட்டுவான்ட்டார். இவ பொண்ணுகிட்ட வந்து கேட்டாக்க இல்லையே ஆயிடுத்தேங்கிறா. இப்போ என்ன எது நிஜம் எது பொய்ன்னு தெரில. ஏன்னா இவர் தான் உட்காந்து பேசினதுக்கு எய்த்தாப்பில் இவரை தாண்டின்னு தான் பெரியவா மேலே வர முடியும், அந்த படியை தாண்டி. இவர் கேட்டார், என்னம்மா சொல்கிற? பெரியவா என்னோட உட்காந்து புஸ்தகத்தை பற்றி பேசின்னு இருக்கா, மணிக்கணக்காக பேசியிருந்தோம். அப்படி பெரியவா மேலே வந்து உனக்கு தரிசனம் உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா என்னை தாண்டின்னு தானே வரணும், படியேறி வரணும். ஆனால் பெரியவா ஏந்திருக்கல இருந்த இடத்த விட்டு என்ன சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னால் அது எனக்கு தெரியாது, நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் மேலே பெரியவா படியேறி வந்தாக்க பெரியவா வரான்னு நான் நமஸ்காரம் பண்ணேன். மற்றவாள்லாம் பெஷாதையே இருந்தா, கூட வந்த பக்கத்து வீட்டு மாமி கூட நமஸ்காரம் பண்ணல, அவள் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்து நிற்கிறான். இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியல, இவ கண்ணுக்கு மட்டும் தரிசனம். ஆனால் பார்த்தாக்க ப்ராக்டிக்கலாக பார்த்தா கீழே அப்பாவோட பேசின்னு இருக்கார், மேலே பொண்ணுக்கு தரிசனம் அப்படின்னா. அப்போ கீழையும் இருந்தார் அவர் பார்த்துருக்கார், மேலேயும் இருந்தால் இவளும் பார்த்துருக்கா. ஏககால கிருதானேக தர்ஷனாய நமோ நமஹா. ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக கீழே அப்பாவோடையும் பேச்சு தரிசனம், மேலே பொண்ணுக்கும் தரிசனம். இது எதனால் எப்படி முடியும் அப்படின்னார். ஸ்ரீமத் பாகவதத்தெல்லாம் பார்க்குறோம், கிருஷ்ணர் எப்படி இல்லாமல் இருந்தார். நாரதருக்கு ஒரே சந்தேகம், பின்னால் கேட்குற, நீ எப்படி துவாரகையில் இத்தனை பேரோடையும் கொடுத்தனம் பண்ணுற? ஷோடசஸ்ரீ சஹஸ்ரேசாய நமஹா அப்படின்னு பட்டமகிழ்ச்சியிலே 8 பேர், எப்படி எல்லாரையும் மேனேஜ்மெண்ட்டு எல்லாரோடையும் இருக்க? நீ இருக்கிறதோ ஒரே ஆள், எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. நீ அங்கேயே வந்து பார்த்துக்கோன்ட்டார். போய் பார்த்தா என்னன்னார், வீட்டுக்கு வீடு ஒரு கிருஷ்ணர் இருக்கார். இப்போ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாத மாதிரி. கோபிகைகளுக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் மாதவம் மாதவஞ்ச அந்தரேன் அங்கனாம். கோபிகா கீதத்தில் வியாசர் சொல்கிறார், எப்படி இருந்தானே இப்படி ஒரு கிருஷ்ணர் அப்படி ஒரு கிருஷ்ணர், நடுப்புற ஒரு கோபி, இந்த பக்கம் ஒரு கோபி அந்த பக்கம் ஒரு கோபி, நடுப்புற ஒரு கிருஷ்ணர், இப்படிலாம் ராசலீல பண்ணினதா நமக்கு வியாசர் வர்ணிக்கிறார். எப்படி முடியும்? இருந்தது ஒரு கிருஷ்ணர் தானே அப்படின்னர். அதுதான் யோகேஸ்வரன். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ. இப்படி மனுஷனால் பண்ண முடியாததெல்லாம் சுலபமாக பண்ணுறவர் தான் ஈஸ்வரனாக இருக்க முடியும். ஸோ இங்கே லாஜிக் பேசி பிரயோஜனம் இல்லை. அது எப்படி சார் முடியும்னா அப்படி தான் முடியும், அவ்வளோதான். ஏதோ இங்கே தான் வெள்ளீஸ்வராவும் இருக்கார், பக்கத்துலேயே இன்னுமே கபாலீஸ்வராவும் இருக்கார், அந்த பக்கம் விருபாட்சீஸ்வரர் இருக்கார். என்ன சார் இது ஒரே பரமேஸ்வரன் தானே, எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பார் அப்படின்னு. அப்படி தான் இருப்பார். இதான் காலாதீத விற்காத, டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் அப்பாற்பட்ட வஸ்துங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னார். ஒரு டயத்துக்கும் ஸ்பேஸுக்குள்ளேயும் மாட்டின்னு இருக்கிற நம்மளால் டயத்துக்கும் ஸ்பேஸுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்ல, நம்பலாம், அவ்வளோதான். ஏன் சொல்கிறவர்கள் வியாசர் முதலான மகான்கள்லாம் சொல்ல வர்ணிக்கிறா அப்படின்னா, நம்மளால் புரிஞ்சிக்க முடியாததை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களும் இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் மைக்ராஸ்கோப்பு தெரியுறது, மைக்ராஸ்கோப்புக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வேறு எதுக்கோ தெரியுறது. அதனால் நம்ம கண்ணால் பார்க்கறது காதால் கேட்குறது இதை மட்டும் நம்ம புலன்களுக்கு அடங்கிறது மட்டும்தான் உண்மை சத்தியம். இதுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இல்லை பொய்யின்னு நினைக்கிறது தான் அறிவு கிட்டத்தனமே வழிய இதை நம்புறது அறிவுடைய செயல். இப்படி அப்பாவுக்கும் தரிசனம் பொண்ணுக்கும் தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். இதை போல் பல இடங்களில் தெரிஞ்சிருக்க பல